பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எபிசோட் 23யோட பார்ட் 2. பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் சீனே நம்ம ஒயின் அந்த கார்டை கையில் வச்சு திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். பென்னும் ஜேவும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜே அவன்கிட்ட கேட்குறான், என்னாச்சு உனக்கு, ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதை பார்த்துட்டே இருக்க, நீ இந்த மியூசிக் கேம்ப் ஃபெஸ்டிவலுக்கு போறியான்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரியலையேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே ஒயின் அப்படியே இருக்கான். பட் இப்போதைக்கு நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு சொல்ல, என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எந்த பதிலும் சொல்லலை. அப்படியே அமைதியாகவே பெருமூச்சு வாங்க உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஃபைஃபாவை மீட் பண்ணுறான். ஸோ ஃபைஃபாவும் வரான். இங்கே பாரு, நான் உன்னை இந்த மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவான்னு ஃபைஃபா கேட்க, அதெல்லாம் முடியாது, நீ உங்கள் அம்மாவை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும், நீ போகணும் சொல்ல. நான் யோதா கிட்ட சொல்கிறேன், அவன் போவான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போகணும், அம்மா கூட நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன், 1 மாதம் ஆகும் அம்மா திரும்ப வர, நீ போ அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு, யோதா சொன்னா தவானை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு, அப்புறம் உனக்கு அந்த பிரேஸ்லெட் கிடைக்காது, எனக்கும் ஒன்று வேணும்ல, நான் உன் கூட வருவேன்னு சொல்ல. இந்த பிரேஸ்லெட் இல்லைன்னா நான் உனக்கு கம்மியாக லவ் பண்ண போறேனா, அப்படி இல்லையில அப்படின்னு சொல்லி ஒயின் ஆரம்பிக்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு அம்மா கூட போகணும் தான், இல்லை ஆனால் உன் கூடயே வரணும்னு ஆசைப்படுறேன்லன்னு சொல்ல. பட் இந்த வாரம் நான் ஃப்ரீ கிடையாது, நான் கொஞ்சம் பிஸி, வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு, ஸோ அதனால என் ஃபேமிலியை மீட் பண்ண போகலான்னு இருக்கேன்னு வாயின்னு சொல்கிறான். சரி ஓகே, நானும் இன்னும் பேரண்ட்ஸை மீட் பண்ணல, நானும் வரேன்னு சொல்ல. வேணாம், நீ இன்னொரு டைம் என் கூட வா சரியா, இப்போ மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்ல. ப்ராமிஸாக கூட்டிகிட்டு போவியான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு வாயின்னு சொல்கிறான். நீ தான் ரொம்ப க்யூட்டாக இருக்க, நானே உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு சொல்லி சாப்பாடு எடுத்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து நம்ம கிளாப் பையன் அந்த பார்க்கு வெளியே உட்காந்துருக்கா, வாரிஸ் வரான். வா வந்தோடனே, ஏன்டா உள்ள வராம இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான். ஆமா, எங்கேயும் கையில சிகரெட்டை காணும், நீ ஸ்மோக் பண்ணலையா? இல்லை, நான் ஸ்மோக் பண்றதை விட்டுட்டேன், சும்மா ஃப்ரெஷ் ஏர் வேணும்னு தோணுச்சு, அதான் காத்து வாங்கலான்னு இங்கே உட்காந்துட்டேன்னு சொல்ல. ஏன்டா அப்படி சொல்றேன்னு சொல்ல, சீக்கிரமா செத்து போக வேணாம்னு எனக்கு தோணுது, ஏன்னா நான் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப நாள் உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கிளா வந்து வாவை பார்த்து சொல்ல. ஏன்டா இப்படிலாம் ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். வா, வர வர நீ ரொம்ப வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படியே ஹக் பண்ண மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா நீ இருக்கிறனால தான் நான் குழந்தை இல்லைங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல. உண்மையாவா அப்படின்னு வா கேட்க, ஆமா ஆமா, சரி யோதாவோட ரூம் மேல அவைலபிளா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கிளா கேட்க, அவைலபிள் தான் இருக்கு, எதுக்காக கேட்குற நீ அப்படின்னு சொல்ல. எதுக்கு கேட்குறேனாங்கிற மாதிரி 2 பேரும் ரூமுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் என்ன, அங்கே அப்படியே ஒரு ரொமான்ஸ் தான். ஸோ ஏற்கனவே இவங்களோட சீன்ஸ் வரும்போது இன்னும் க்யூட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸில் இவங்க தான் இப்போ மெயின் லீடாக பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து இவங்களுக்கான ஃபேன் பேஸ் ஏற்கனவே ரொம்ப அதிகமாக இருக்கும், இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. 2 பேரோட பேர் எப்பயுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ அப்படியே மேட்ரு பண்ணிகிட்டே இருக்கும்போது கிளா கேட்குறான், நம்ம வயசானா கூட சரி, நீ என் கூட இதே மாதிரி எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ வர வர ரொம்ப எமோஷ்னலாக இருக்கன்னு வா சொல்கிறான். எமோஷ்னல் கிடையாது, நான் உண்மையாக தான் உன் கூட ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல. எதுக்குள்ள இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நம்மளோட லவ்வை பிக்சர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி கிளாவ் சொல்கிறான். இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நாளைக்கு 1 வருஷம் 10 வருஷம்னு எவ்வளோ நாள் ஆனாலும் உன் பக்கத்தில் உன் கூடயே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கிளாவ் சொல்கிறான். ஸோ உன் கூட எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் அந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல. நீ எனக்கு முன்னாடி இறந்து போக மாட்டேன், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வா அவனை பார்த்து சொல்ல. அதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில க்யூட்டாக அப்படியே ஒரு கில்மா சீன் அங்கே காட்டினாங்க. அந்த கில்மா சீனை முடிய அடுத்த நாள் ஒயின் பையன் அந்த ஃபெஸ்டிவல் போகிறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா ஃபைஃபா கிட்ட போய் சொன்னேன்னு ஜே கேட்க, வேணாம் எனக்கு தனியாக போகணுன்னு தோணுது. தனியாக போயிடுவியாடா, உன்னால் தனியாக அங்கே இருக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் இருக்க முடியாது, என்னால் முடியும் அப்படின்னு சொல்ல. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா, எனக்கு அந்த பிரேஸ்லெட் வேணும், ஃபைஃபாவோட பர்த்டேக்குள்ளே அந்த பிரேஸ்லெட் வாங்கி நான் கொடுக்கணும், நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, எப்படியாவது அந்த பிரேஸ்லெட் வாங்கிட்டு தான் வருவேன்னு சொல்லி ஒயின் அவன் பாட்டுக்கு 4 பக்கத்துக்கு டைலாக பேசிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ஜேவும் பென்னும் இதை எட்டி பார்த்துட்டு, ஏண்டா இவனாடா இது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கும் வந்துட்டான். பட் அங்கே எல்லாரும் பேராக வந்திருக்காங்க, ஒரு மாதிரி கேங்காக வந்திருக்காங்க. நம்ம வைன் மட்டுமே தனியாக இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, தனியாக இந்த மாதிரி வர்றது அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போல். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே தான் வரான். சாப்பாடெலாம் வாங்கிட்டு சாப்பிட போனால் கூட தனியாக போய் உட்காந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஃபைஃபா ஆப்போசிட்டில் உட்காந்து பார்த்து சாப்பிடு, ஹாட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது இமேஜின் பண்ணிக்கிறான், இவனோட மைண்ட் வைஸ் ஃபைஃபா அப்படியே இவனை கேர் பண்ணி பார்த்துக்கிறது, இவன் பக்கத்தில் இவனை பார்த்து சிரிக்கிறதுன்னு ஒன்று பண்ணிட்டே இருக்கு. பக்கத்தில் 4-5 பேர், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த இடத்துல நான் உட்காந்துக்கலாமா சாப்பிட அப்படின்னு சொல்லி கேட்க, சரி உட்காந்துக்கங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா ஒயின். அவங்க கேட்குறாங்க, நீங்கள் தனியாக வந்திருக்கீங்களான்னு. ஆமாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்றான். பட் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எல்லாரும் கேங்கா இருக்கும்போது நான் மட்டும் தனியா இருக்கனே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டப்படுறான் போல இருக்கு. சாப்பிட கூட தோணல, அப்படியே அமைதியா உட்காந்துருக்கா. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் ஃபங்க்ஷன், அந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பாட்டு நிறைய பேர் பாடிட்டே இருக்கா. அது எல்லாத்தையும் எல்லாரும் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவன் மட்டும் தனியா இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கு. எல்லாரையும் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு இவனுக்கு. ஃபைஃபா கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஹலோ ஃபைஃபா, சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ண. நீ வீட்டுக்கு போயிட்டியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பட் தனியா இருக்க மாதிரி இருக்கு. தனியாவா? என்னது? இல்ல இல்ல, நான் ஆல்ரெடி வீட்ல இருக்கேனா, ஸோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி ஓகே. நீ எப்ப வீட்டுக்கு போன? இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். சாப்பிட்டியா இல்லையான்னு பைப்பா கேக்குறான். நான் சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குளிர மாதிரி இருக்கு. அங்க ரொம்ப குளிரா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே இங்க குளிரெல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்கு உன் கையை அப்படியே டைட் பண்ற மாதிரியே ஹாக் பண்றேன்னு சொல்ல. சாரி, என்ன சொல்ற, ஒன்றும் புரியலன்னு சொல்ல. மவுண்டனுக்கு வருவேன்னு தெரியும், கொஞ்சம் ஜாக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, அதை விட்டுட்டு பேக் வெயிட்டா இருக்குன்னு சொல்லி அந்த பிளாக் கலர் டிஷர்ட் மட்டும் தூக்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல. உனக்கு வாமா இருக்கணும், நான் வேணா வந்து ஹக் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபோன் பேசிட்டே திரும்பி பார்க்க அவன் பக்கத்துல சைட்ல நின்றுட்டு அவனை பார்த்துட்டே பேசிட்டு இருக்கான் பைப்பா. இதை ஒயின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பைப்பா அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. எப்பயுமே நான் அவன் பக்கத்துல தானே இருப்பேங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்ல. எனக்கும் தான். நீ இல்லாத இந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு தனியா இருக்க மாதிரி இருக்கு. நீ இல்லாம சத்தியமா என்னால இருக்கவே முடியாது தெரியுமான்னு சொல்ல. ஏய் பொய் சொல்ற, உன்னை கண்டுபிடிக்கத்தான் நான் இங்க வந்தேன். எதுக்கு பொய் சொல்லிட்டு இங்க வந்தேன்னு சொல்ல. யாரு, ஜேவும் பென்னும் சொன்னாங்களா? அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். நீ எதுக்கு இப்படி பொய் சொல்லிட்டு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, நீ இல்லாம எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, நீ இல்லாம சத்தியமா இருக்க முடியாதுன்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். சரி சரி, ஓகே ஓகே, நான் எப்பயுமே எனக்கு கம்ஃபர்ட் பண்ற மாதிரி பக்கத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்படியே அவன் ஷோல்டர்ல ஹேக் பண்ற மாதிரி அவன் படுத்துக்கிறான். ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு, நிம்மதியாகவும் இருக்கு. அப்படியே ஹாப்பியாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒயின்னு தனியாவே போயிருக்கான் பிரேஸ்லெட் வாங்க, தெரியுமா அப்படின்னு கண்ணு சொல்றான். எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, தவான் கிட்ட பிரேஸ்லெட் அவன் வாங்கினானா இல்லையா அப்படின்னு சொல்லி யோத்தாவை பார்த்து கேட்க, கரெக்டா அங்க கிளா வரான். கிளா வந்தோடனே நேரா யோத்தாவை பார்த்து, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுவான்னு சொல்ல. என்கிட்ட நீ என்ன பேச போற, உன்கிட்ட தனியா பேசணுவா அப்படின்னு சொல்ல. ஒண்ணுமே புரியல மத்தவங்களுக்கெல்லாம். டேய் என்னடா நடக்குது, ஏற்கனவே 2 பேரும் அடிச்சுப்பானுங்களேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. சண்டையெல்லாம் போடாதன்னு கண்ணு சொல்ல. சண்டை போட மாட்டேன், பட் என்னோட அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட ரெடியா இருன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான் யோதா. அப்படியே எந்திரிக்கிறான். வா நீ அமைதியா இருடா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்ல எல்லாரும் ட்ரிங்க் பண்றாங்க. பட் கண்ணுக்கும் வாக்கும் தான் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. எதுக்கு என்ன வர சொன்னேன் அப்படின்னு கிளாவை பார்த்து யோதா கேட்க, அது வந்து எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன்னு சொல்ல. என்னோட ஹெல்ப்பா, என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தான், பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ வாக்கிட்ட வந்து நான் என்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கு உன்னோட ஹெல்ப் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது நீ மட்டும்தான் என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. அட பாவி, எப்படிடா அவனால முடியுது, உன் பாய் ஃப்ரெண்டுக்கு அவனோட எக்ஸ் கிட்ட இருந்து நீ ஐடியா கேட்குற ப்ரப்போஸ் பண்ண, கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமா இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது நான் உன்கிட்ட தானே கேட்குறேன், பரவாயில்ல சொல்லுன்னு சொல்ல. அதை பார்த்த உடனே அப்படியே யோத்தாக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வேற யாரும் இல்லை, நீ மட்டும் தான் இருக்கன்னு, நீ சொன்னா சரியா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்ல. யோத்தாவும் சரி ஓகேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். நம்ம தனியாக இதை பண்ண வேணாம், நம்ம கூட இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு ஆள் சேர்த்திக்கலாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க. அதுக்கப்புறம் கண்ணு வந்து ஆம்க்கு ஃபோன் பண்ணி இந்த மேட்ரை சொல்கிறான். என்னது, கிளா வந்து வாக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறானா, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, அதுக்கு ஹெல்ப் வேணுமா? ஓகே ஓகே, நீ கவலைப்படாத, நீ என்ன நம்புறீல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிடலான்னு சொல்லி ஆம் ஃபோன் கட் பண்ண. என்னடா நடக்குதுன்னு ஆறு கேட்குறான். அதுவா, கிளா வந்து சர்ப்ரைஸாக வாரிசுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறானான்னு சொல்ல. சரி, அதுக்கு ஒன் டீமில் யாரை ஹெல்ப் பண்ண போகிறான்னு சொல்ல. ஏன் டீமா, அடப்பாவிங்களான்னு அப்படியே ஆம் சுற்றி சுற்றி பார்க்குறான். நம்மளாம் தான் அப்படின்னு சொல்ல. என்னது நம்மளா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சாண்டும் சொல்கிறான். முதல்ல லொக்கேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல. வாவ் சூப்பர்டா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல கெஸ்ட் அப்பியரன்ஸ் பாண்டு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல. ஏன்டா நானும் வரணுமாங்கிற மாதிரி பாண்டு கேட்க சாண்ட் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். வேற வழி இல்லைங்கிற மாதிரி பாண்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஆமாம், எதுவும் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லி ஆம் கேட்குறான். தெரியலையே, ஒரு வேளை
உங்க வீட்ல யாராவது ஒருத்தர் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆர்க்க பார்த்து மாற்றி மாற்றி எல்லாரும் கேட்க, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, டேபிள் கடியில் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இரு, சோஃபால தான் சவுண்ட் வருது பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்ல, யார் அது சோஃபால இருந்து சவுண்ட் விடுறா அப்படிங்கிற மாதிரி திரும்பி போய் பார்க்குறாங்க. நம்ம சாண்டும் ஆமும் தான். போய் அங்கே யாருன்னு பார்த்தா அந்த பையன் அப்படியே பெட்ஷீட் எழுதி பொத்தி படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். டே போ, என்னாச்சுடா உனக்கு, என்னாச்சுடா உனக்குன்னு சொல்லி கேட்க, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் அழுக. இவனுக்கு 2 பேரும் ஓவர் எமோஷ்னலா, அதுவும் நம்ம ஆம் பையனை சொல்லவே வேணாம், ரொம்ப எமோஷ்னலாகி அவன் மேலே ஏறி படுத்து அழுகாதன்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் காமெடி பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பாண்டவும் ஆர்க்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அவனுங்களுக்கு செம்ம காமெடியாக இருக்கு இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஏன்டா இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கானுங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்து முறைச்சிட்டு இருக்க, ஆம் சும்மா இல்லாமல் அப்படியே ஏறி போடு மேலே படுத்துட்டான். அப்படியே உருண்டு உருண்டு உழுக, பக்கத்தில் சாண்டை வேற. இவனுக்கு 3 பேரும் செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்க. இவனுக்கு 2 பேரும் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து சேம் டைம் இங்கே மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படியே க்யூட்டாக போயிட்டு இருக்க. டென்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான் பைப்பா. ஆமாம், இந்த ட்ரெஸ் எதுக்கு போட்டுட்டு நீ வந்த அப்படின்னு சொல்லி வாயினை பார்த்து கேட்க, நம்ம 2 பேரும் கப்பல் டிஷர்ட் அதான் ஒரே மாதிரி போடலான்னு நினச்சேன்னு சொல்ல, ஆமாடா, நீ வந்து பிளைன் டிக்கெட் புக் பண்ணாத, ஹோட்டல் புக் பண்ணாத, காரில் வராத. காரில் வரணும்னா எனக்கு ட்ரைவ் பண்ண தெரியணும்ல. சரிடா, எதுவுமே பண்ணாத, ஆனால் உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்ல, என்னோட பிளான் இங்கே வரணும், அவ்வளோதான், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வாயின்னு சொல்ல, அதை பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்குது பைப்பாக்கு. ஆமாடா, நீ ரொம்ப லக்கி தெரியுமா, என்ன மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் உனக்கு கிடச்சதுக்குன்னு சொல்ல, மறுபடியும் சொல்லுங்களேன் அப்படின்னு வாயின்னு சொல்ல, நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா, நீ ரொம்ப ரொம்ப லக்கி, ஏன்னா நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு, ஏன்னா உன்னை பத்திரமா ரொம்ப கேர் பண்ணி இப்போ இருந்து பார்த்துக்கிறேன்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான் அப்படிங்கிற மாதிரி வாயினை பார்த்து அப்படியே க்யூட்டாக பேசிகிட்டே இருக்கான் பைப்பா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து டென்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் ஆர்க்கு 2 பேரையும் காட்டுறாங்க. வாரிஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கல்யாணத்தை பற்றி ஆர்கனைஸ் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது ஆர்க்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, உன்னோட ஆசை என்ன, நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்க, நம்மளா இப்போ எப்படி கல்யாணம் பண்ண முடியும், எனக்கு படிப்பு முடியணும்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, எதுக்காக இப்பயே கேட்குறீங்க, கிராஜுவேட்டே ஆகலை, அதுக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு, ஏன்னா என்னோட ஃப்யூச்சர் பிளான்ஸில் எப்பயுமே நீ ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு தான் கேட்குறேன்னு ஆர்க் சொல்ல, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல, நீ என்னை விட்டு போகவே மாட்டீல அப்படின்னு ஆர்க் கேட்குறான். நான் எதுக்கு உன்னை விட்டு போறேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமான்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க. கண்ணத்தில் ஆர்க் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ சொல்கிறா, நான் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும், சொல்கிறான்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்படி 2 பேரும் குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த உலகத்துல நீ தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி அப்படியே கணத்தில் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக டென்ட்டை ரெடி பண்ணிட்டு 2 பேரும் கீழே உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கு அந்த பிரேஸ்லெட் கிடச்சிருச்சு, இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பைப்பாக்கு பிரேஸ்லெட் எடுக்கிறான். இந்த பிரேஸ்லெட்டை உன்கிட்ட உன் பர்த்டே அன்னைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியல, இந்த வைப் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு, ஸோ அதனால நான் இப்பயே உனக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வைன் வந்து அந்த தவான்கிட்ட இருந்து வாங்கின பிரேஸ்லெட்டை கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பைப்பாக்கு. அவன் ஆசைப்பட்டு கேட்டிருப்பான்ல. ஸோ வைன் வந்து அந்த பிரேஸ்லெட்டை பைப்பாவோட கையில் கட்டி விட்டுட்டுருக்கு. அதை பார்க்கும்போது பைப்பாக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக இருக்குது. உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ட்ரிங்க் பண்ணப்போ கேட்ட, எனக்கு இந்த பிரேஸ்லெட் கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொன்னீல. தெரியும், நான் அப்போ ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், ஸோ அப்போ நான் சத்தமாக கத்தி பேசினேன், பட்டு அதை நீ கேட்டிருக்க மாட்டேன், அதை புரிஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பைப்பா சொல்ல, அது எப்படி எனக்கு புரியாமல் இருக்கும், நீ ஆசைப்பட்டு எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, குடு உன் கையில் நான் கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரேஸ்லெட்டை அப்படியே வைனுக்கு ஃபைப்பாக கட்டிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அந்த பிரேஸ்லெட்டை பார்க்கும்போது. 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டே இருக்க. அப்புறம் ஃபைஃபா பையனுக்கு திடீர்னு ஒரு டவுட்டு, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, எப்படி தவான்கிட்ட பிரேஸ்லெட் வாங்கினேன் அதை சொல்கிறான்னு சொல்ல, அது ஒரு பெரிய கதைன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக். தவான்கிட்ட பிரேஸ்லெட் வாங்க போக அதை இவ்வளோ ஈஸியெல்லாம் நான் தரமாட்டேன், உன்கிட்ட யோத்தா சொல்லியா, மென்டர் இல்லாமல் நீ மட்டும் தனியாக வந்தால் உன் கையில் பிரேஸ்லெட் கொடுப்பேனா, கொடுக்க முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி தவான்னு சொல்கிறான். சரி ஓகே, எனக்கு நீங்கள் பிரேஸ்லெட் கொடுக்காட்டி பரவாயில்ல, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போயிருக்கான். அதுக்கப்புறம் அவன் கொடுத்துட்டான் போல இருக்கு. தவான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல, டாக் மாதிரி ஸ்ட்ரிக்ட்டுப்பா, ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி வைன் புலம்பிட்டு இருக்க. சரி விடு, அவர் எப்பயுமே ஸ்ட்ரிக்ட் தான், ஸோ உன்னை திட்டாம உன் கையில பிரேஸ்லெட் கொடுத்துருக்காரே அது வரைக்கும் நல்லதான்னு சொல்ல. ஆமா, பிரேஸ்லெட் மட்டும் இல்லை, நிறைய பொருள் அவங்க பண்றாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பிரேஸ்லெட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பிரேஸ்லெட் என் கையில் இருக்கும்போது ஒன்று நான் பத்திரமா பார்த்துக்குவேன்னு தோணுது அப்படின்னு சொல்ல. அப்புறம்
உனக்கு என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லு பார்க்கலாம், நான் தெரிஞ்சுக்கிறேன்னு ஒயினோட கன்னத்தை கிள்ளிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க, வர வர நீ அங்கிள் மாதிரி கிராண்ட்மா மாதிரி பேசுறத நிறுத்து அப்படிங்கிற மாதிரி ஒயின் சொல்ல, நல்லா பாரு என்னை க்ளோஸாக பாரு, என்னை பார்த்தா அங்கிள் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்துட்டேன்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பாருன்னு சொல்ல ஒயின் அப்படியே க்ளோஸாக பார்த்துட்டே இருக்கான் ஃபைவாவை. 2 பேரும் கண்ணு மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்க, இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கணுமான்னு வைன் கேட்க, அது உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரோட கிஸ் கொஞ்சம் லென்த்தியாக அப்படியே போயிட்டே இருக்கு. அப்புறம் வைன் கிட்ட கேட்குறான், ஆமாம் உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா இவ்வளோ க்ளோஸாக வந்தப்ப? ஒன்னே ஒன்று தெரிஞ்சுது, என்னோட கிஸ்ஸை எனக்கு தெரியாமல் திருடிட்டீங்க அப்படின்னு சொல்ல வர வர கொஞ்சம் ஓவரா தாண்டா நீ பேசுகிறேன்னு சொல்கிறான். பட் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பாய்ப்பா சொல்ல, ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா சத்தியமாக இருக்காது, நீ ஆல்ரெடி நிறைய பண்ணியிருப்ப சொல் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் இதுதான், என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்ததே இல்லை, பட் இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, உண்மையாகவே இதுதான் உன் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா? ஆமாம், என் அம்மா அப்புறம் என் டாக் கவுண்ட் பண்ணலன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் இதுதான் அப்படின்னு சொல்ல, வர வர ஓவராக தான் பேசுகிற, என்னால் நம்பவே முடியல, நீ எப்பயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுமான்னு சொல்லி வாயின் அப்படியே ஃபைவாக பார்த்துட்டே இருக்க, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படி நல்லா இருக்கா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்டா இதுக்காக அப்படின்னு சொல்ல, அதை பார்த்து நீ வயனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா, உன் பக்கத்தில் நான் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி என்னோட லைஃப்ல எதுவுமே நடந்ததே இல்லை. உன் பக்கத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா, அவ்வளோ ஹாப்பி. அப்புறம் இது திரும்பவும் இதே மாதிரி நடக்காது அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கு. நீ என்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி வயன் அவனை பார்த்துட்டே இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட லவ்வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு ஃபைப்பா சொல்கிறான். பட் அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, லவ்வை நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னு தெரியாது. பட் இப்போ புரியுது, என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நான் லவ் கொடுக்கணும், எல்லாரையும் லவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் சுற்றி இருக்க எல்லாரையுமே நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால சார் டயர்ட் ஆயிட்டிங்களா அப்படின்னு வாயின் கேட்க, இல்லை நான் டயர்ட்லாம் ஆகலை. ஒருத்தரை லவ் பண்ணும் அப்படிங்கும்போது அந்த லவ் வந்து உண்மையாகவே ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரி, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு நாள் எனக்கான லவ் எனக்கு கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக உனக்கான லவ் உனக்கு கிடைச்சிச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி வாயின் அவனை பார்த்துட்டே இருக்க, அது வந்து அப்படின்னு சொல்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியுமே, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தெரியும் நீ என்னை லவ் பண்ணது. ஸோ நான் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே உனக்காக தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வாயினை பார்த்துட்டே இருக்க, நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட நல்லது எதுவுமே கிடையாது. எப்பவுமே நான் பாதியில எல்லாத்தையும் ஒன்று பண்ணி மாற்றி விட்டுருவேன். அப்புறம் எனக்கு பசங்க பிடிக்குங்கிறது கூட நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ என்னை இந்த அளவுக்கு பெட்டரான பர்சனாக மாற்றினது நீ மட்டும்தான் சொல்லி ஒயின் சொல்ல, அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியான்னு சொல்ல, உன்னோட கண்ணை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். போதும் இதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், நீயா இருடா, அதுவே போதும். இந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு பர்சனை என் பக்கத்தில் இருந்தால் அதுவே போதும்னு சொல்லி ஒயினை பார்த்து அப்படியே ஃபைவாக சொல்ல அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. நம்ம உள்ளே போகலாமா டென்ட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒயினை கூப்பிட்டுட்டு அவன் வந்துட்டான். 2 பேரும் டென்ட்டுக்குள்ளே போயாச்சு. ஸோ டென்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்கும், ப்ரப்போஸ் பண்ணி 2 நாள் ஆச்சு, கிஸோடு நிற்கிதே, இதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றும் புரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ வெளியே பர்ஃபார்மன்ஸ் நடக்குது, உள்ளே நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிஸில் ஆரம்பிச்சது மேட்ரு வரைக்கும் டீப்பாக போய் அப்படியே க்யூட்டாக கண்டினியூ ஆகிட்டே இருக்குது டென்ட்டுக்குள்ளேயே. அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோடுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, ஒரு சீரீஸ் முடிஞ்சால் அடுத்த இன்னொரு சீரீஸ்க்கு போய் இதாகணும். ஸோ எப்படியும் நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா சீரீஸுமே நான் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டிருந்த எல்லா சீரீஸுமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நியூவாக சீரீஸ் ஏதாவது நல்லா ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்ல சீரீஸாக இருக்கணும், கொஞ்சம் மொக்க சீரீஸாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஸோ நல்ல சீரீஸாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடுத்து பாய்ஸ் நெக்ஸ்ட் வேர்ல்டோட ஸ்பெஷல் எபிசோட் நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க, இன்னும் நான் வீடியோ பார்க்கல. ஸோ அந்த வீடியோவை நான் பார்த்துட்டு கண்டிப்பாக அதையும் சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்கள்